ரொம்ப சூப்பரான வேர்ல்டு ஃபேமஸான கேரளா கடலைக்கறி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறம் இந்த பட்டை வகைகளே கருப்பு கலர் நீளமாக இருக்கும்ல, அது பேர் தெரியல, அது கொஞ்சம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை 1, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு, வதக்கிறதுக்குள்ள ஒரு 4 பாதாம் எடுத்து இது போல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், இது வதங்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பர் வந்து முன்னாடியே சேர்த்துருக்கோம். நீங்கள் பெப்பர் சேர்க்கலை அப்படின்னா பெப்பர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிய இந்த பொருள்கள் எல்லாமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் இல்லைன்னா முந்திரி, இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். பாதாமும் முந்திரியும் இல்லைனாலும் ஓகே, போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஒரு சுவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேரளா கடலைக்கறி வந்து செய்யும்போது நீங்கள் குக்கர்லேயே செய்யுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். ஏன்னா கொண்டக்கடலை வேக வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ குக்கரில் செய்யும்போது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கரு. நான் வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் காலையில் ரெடி பண்ணுறதா இருந்தால் நைட்டு தூங்கும்போதே ஊற வச்சுட்டு தூங்குங்க. காலையில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வைங்க. ஏன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்குவோம் கடலைக்கறியில். இது முழுமையாக சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்படி வேகும் போதே மசாலா சேர்த்து செய்யும்போது அந்த கொண்டக்கடலையோட மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க, வேறு மெத்தடில் செய்ய மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு உங்களை அப்படியே இழுத்துடும். இப்போ இந்த ஜாரையும் கழுவி தண்ணி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இந்த கடலைக்கறி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது உப்பு, இப்போ விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வச்சு தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். 7 விசில் வந்துச்சு. ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
புகை நிறைய வருது, சரியாக தெரிய மாட்டுது. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடேறும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு வத்தல். இந்த ஒரு வத்தல் வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம மசாலாலே போட்டிருக்கோம்னா அதுவே போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம வேக வச்சா கடலைக்கறியை இதில் சேர்த்துடலாம். முழுமையாக சேர்த்தாச்சு. நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஜாரை நம்ம கழுவி தண்ணி சேர்ப்போம்ல, அப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சுட்டு இதை அப்படியே வந்து இறக்கி நம்ம பரிமாறலாம். ஆனால் நான் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். இந்த தண்ணி வந்து நல்லா குறைஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து முன்னாடியே செய்யும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான், ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சாப்பிட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கேரளா கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. கலருமே ஓகே. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.